ஓகே, நம்ம போயிட்டுருக்க வழியில் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா கேட்டு தானாகவே ஓப்பன் ஆகுது. மேலே கேமராலாம் இருக்குது, யாரோ நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இந்த வீட்டுக்கெலாம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஓகே, என்னடா கேட்டு தானே முடிச்சு எப்பட்றா எப்பட்றா வெளியே போவேன். சரி, நம்ம வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம். இல்லை, இதுவும் ஹைட் ஆயிடுச்சு. சரி, இங்கே ஏதோ காரெல்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே பார்த்துட்டு நம்ம இங்கே போவோம். என்னடா ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. ஆடுறது கையில் சாப்பிட்டு ஆடுறது. மக்களே, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது T2 ராக்கர்ஸ். நான் உங்கள் தேஜு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராணி 3 கேம் பிளே. இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லாக் பிக்கை போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிராணி 3னா கிராணி கிராண்ட் பாஸ் லென்ட்லாம் வச்சு விளாட போகிறதில்ல, ஒன்லி கிராணி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எல்லோரும் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஓகே, எல்லோரும் இன்ட்ரோவை பார்த்துட்டிங்களா? சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே வருவோம். கீழே வந்து என்ன இருக்குன்னு தெரில. நம்ம எல்லா ப்ரோ பிளேயர்ஸும் என்ன பண்ணுவாங்களா, இந்த சவுண்டை போட்டு மேலே அந்த லாக்கரில் போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் உடச்சிட்டு இங்கே வந்தால் பிளாங்க் இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது பிளாங்க் தான் இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ எல்லோரும் போய் அங்கே ஒளிகிறத விட்டுட்டு இங்கே ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட நினச்சிக்கோங்க நீங்கள். ஓகே, கிராணி வரா. டோர் திறக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. வா கிராணி. இன்னைக்கு வெப்பன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். உனக்கு பியானோ வச்சுக்கிட்டே உன்னை வந்து அடிக்கிறது. என்ன ரொம்ப நேரமாக டோர் திறக்கிற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. கிராணியை காணமே. வரா வந்துட்டா. இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரா? என்னப்பா ஈஸி மோடில் இப்படி வரா இந்த கிராணி? ஓகே, இப்போ இங்கே வருவா கண்டிப்பாக. ஓகே, சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் T2 ராக்கர்ஸ் ஆர்மின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன் அண்ட் பாஸ். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்கன்னு தான் உங்களுக்காக கிராணி கேம் பிளேவே போடுறோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு பண்ணிக்கலாம், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. டெடி இருக்கும்னு நினச்சேன். இங்கே இல்லை, இங்கே இருக்கும். இல்லைன்னா கிச்சனில் இல்லை. இந்த இடத்துல இதுக்குள்ளே போனால் ஒரு இடம் வரும், அதை நான் காமிக்கிறேன். நம்ம அங்கே கண்டிப்பாக போயே ஆகணும். நம்ம வந்து இங்கே இதுதான் இப்போ சைடில் இருக்கிறதாங்க கிராணியோட ரூமு. அவள் எங்கே வராளோ தெரில. நம்ம அப்படியே அதை ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக ஓடுறா. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டு, அதாவது நம்ம இந்த இடத்துல அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஏதாவது ஒரு பொருள் வேணும். அங்கே நம்ம பிளாங்க் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிரிட்ஜ் கிராங்க். வா நம்ம வந்து இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ண போகிறதுனால பிரிட்ஜ் கிராங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த டோர் எஸ்கேப்புக்கு பிரிட்ஜ் கிராங்க்கு ஃபியூஸ் மட்டும்தான் வேணும். ஆனால் அது எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாட்டுருக்கு. அப்பா போன வாட்டி ஒரு வாட்டி வீடியோ போடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ இந்த கிராணியை வெளுத்து வாங்கினா. ஸோ இந்த வாட்டி அதுக்காகவே ரிவெஞ்ச்ஃபுல்லாக சவுண்டை
நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னா, இதுவும் நம்மளோட செகண்ட் ட்ரிக்காக வச்சுக்கோங்க. பிளாங்கை போட்டு இங்கே ஏதாவது இருக்க பொருள் எடுத்து இங்கே போட்டே கிராணி வந்து நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த சைடு ஓடிடுவா. அப்படியே நம்ம இங்கே கீழே குதிச்சு டெடிபியர் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு கிராங்க கீழே போட்டுருவோம். நானே உள்ளே வந்துட்டேனே. ஓகே சரி, இப்போதைக்கு பிரிட்ஜ் கிராங்க எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வெளியே போவோம். அது வேறு அன்லாக் பண்ணுமா? ரொம்ப பண்ணுறீங்கடா. எல்லா டோரையும் இப்படி அன்லாக் பண்ணுற கேப்பில் கிராணி வந்து அடிச்சுட்டானா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஓகே, இங்கே வந்து சவுண்டாக போடுவோம். இந்த கேட்டால் கிராணி வந்து இங்கே வருவா. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்குனா, அந்த இடத்துல சவுண்டாக போட்டு சைலண்டாக இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம். கிராணி இந்த சைடு வராளா அந்த சைடு வராளான்னு வேறு தெரில. இந்த இடத்துல வரமாட்டா. ஸோ கண்டிப்பாக அங்கே தான் வருவா. இங்கே வந்து மறைஞ்சு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் கிராணி வராளா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்துட்டா கிராணி உனக்காகவே மறைஞ்சிருந்து என்னென்னவோ பண்ணிடுறோம். பட் பார்த்துட்டியா? ஓகே, வேறு வழி இல்லை. அப்படியே இந்த பிரிட்ஜ் கிராங்க் இங்கே சொருகி மட்டும் விட்டு வராதிங்க. சொருகிட்டு இது திரும்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இதை திருவிட்டு இருக்கும்போது நீங்கள் கீழே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை கில் பண்ணிடும். ஓகே, நம்மளை பார்த்துட்டா. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ புரியுதா கைஸ்? கிராணிக்கு வந்து அவ்வளோவா கண்ணு தெரியாது. ஆஹா, அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்குள்ள கிராணி பக்கத்துலேயே வந்துட்டாலே. ஸ்டோன் எடுத்துட்டு ஓடுறா. ஆஹா, யோசிச்சு வந்துட்டாலே. என்ன பண்ணுறது? ஆஹா, கிராணி கொஞ்சம் ஜாப் கொடுக்குறானே. ஜாப் விடு நான் அப்படியே ஓடிடுறேன். அப்படியே நான் ஓடிடுறேன். ஓகே, கிராணி இப்போதைக்கு மேலே வர மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் சிரிக்கிறாரு. நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே இல்லையே. ஸோ அப்படியே மேலே ஏறிடுவோம். மேலே ஏதாவது இருக்கும். இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது நீங்கள் போய் பார்த்துங்க. இதெல்லாம் செதுக்கியா போனாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட செதுக்கி தான் இருந்துச்சு இந்த காக்கா கிட்ட. ஸோ அப்படியே அங்கேருந்து எங்கேருந்து திரும்பவும் ஒரு ஜம்ப் அடிக்கணும். எந்திரிச்சிட்டோம். இந்த வெப்பன்கி வேற எங்கே இருக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டேன். இந்த கிராணி வேறு எங்கே வந்துடுறாங்களோ தெரியல. அதனால் திரும்ப போய் நம்ம அந்த கோகோனட் உடைக்கிற இடத்துல சவுண்டை போட்டுருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கல் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஓடிட்டு இருக்க வழியில் கல் எடுக்கிற கேப்பில் இங்கே ஒரு கல் இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா கேம் இது? ஓகே, இங்கே ஒரு கல் இருக்குது. இதுவாது கிளிச் ஆகாமல் இருக்கணும். அப்படியே இங்கே வந்து இதை எடுத்துட்டு சவுண்டை போட்டுருவோம். சவுண்டை போட்டு நம்ம இங்கே வந்து இந்த கல் எடுத்துட்டோம். எல்லாம் 3 கல் தான் நம்மளால் இந்த கேமில் இருந்து எடுக்க முடியும். ஸோ 3 கல் எடுத்துட்டேன். இந்த கிராணி வேறு நம்ம பார்த்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த வாட்டி பொறுமையாக இந்த சைடு நின்று பார்க்கலாம். கிராணி வந்தாலே சவுண்டு கேட்கும். வந்து அந்த சைடு போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே மேலே ஓடிடுவோம். ட்ராப் வைக்கிறா பாருங்களேன். இதுக்குள்ளே நான் என்ன இருக்குன்னு பார்க்கல. ஸோ போய் பார்த்துட்டு பேட்லாக் கீ இருக்குது. ஓகே, அது நமக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே இது ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். கிராணி கீழே தான் போய் பார்த்துட்ருப்பா. நம்ம அங்கே தேடிட்டுருப்பா. ஸோ அப்படியே உடச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு வந்தேன். இங்கே தான் டெடிபியர் இருந்துச்சு. போன வாட்டி பிரிட்ஜ் கிராங்க கூட வீசிட்டோம்ல. டக்குன்னு பார்த்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் உள்ளே போயிருக்கணும். கையில் டெடிபியர் வேறு வச்சுருக்கேன். ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. யானை எப்போ நம்ம பார்த்தாலே தெரியல. பயந்துட்டு டக்குன்னு முடிச்சிட்டேன். வேறு பயமாக இருக்குது. யானை கிளிச்சே மேலே வந்துடுறாலும் டெடிபியர் எடுத்து போகத்துல. ஓகே, நான் போட்டேன்.
போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இருக்குமோ வெப்பன் கீ எனக்கு வேணும்பா. சரி என்ன பண்ணலாம்னா கீழே போய் சவுண்டை போட்டு மேலே சேஃப் வந்து கீழே போய் சவுண்டை போடலாம். அதாவது அண்டர் கிரவுண்ட் கீழே இதுதான் கிராணி நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தா அதனாலே இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes கிட்ட முடிச்சு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆஹா ஒரு சவுண்டை போடுவோம். எங்கேயோ இருக்கா எங்கே இவளே வந்து ட்ராப் இருந்துச்சானா சூப்பராக இருக்கும்ல. அப்புறம் 2 minutes 30 secondsக்கு கிராணி இஸ் கான். ஓகே இந்த ட்ராப் ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். என்னன்னா நீங்கள் கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கி இந்த ட்ராப் மேலே போட்டிங்கன்னா அந்த ட்ராப் வந்து காணாமல் போயிடும். எப்படி நம்ம ட்ரிக்கு இதுக்காகவே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ராயருக்குள்ளே தான் அதாவது அந்த கபோர்டுக்குள்ளே தான் இது இருக்கும். அதாவது வெப்பன் கீ நம்ம வந்து இந்த சவுண்டை போட்டு கிராணியை வர மாதிரியே தெரியலையே. ஏ கிராணி டக்குன்னு வா கிராணி. ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் போர் அடிச்சிடாது, இல்லை வியூவர்ஸ்க்குலாம் போர் அடிச்சிடாது. ஸோ வெளியே ரிக் போடு வந்துடும். இப்போ அது வரானான்னு பார்க்கலாம். போடு வா வா வேற லெவல். கிராணி வந்து நம்மளை பார்த்துட்டா. ஸோ இங்கே இன்னும் நம்ம போக சொல்லி இன்னும் வரேன். ஓகே இது நம்ம இந்த ட்ராப்பு போடாமல் இருந்ததுனா கூட இவளே அதில் மிதிச்சு இருப்பாளோ. என்ன சவுண்டு? கிராணி ஆல்ரெடி உன் மேலே செம கோபமாக இருக்கேன். வா வெப்பன் கீ மக்களே. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு சவுண்டை போட்டு வந்து கண்டிப்பாக இங்கே வரும். அதனால் அப்படியே மேலே ஏறிட்டேன். நான் அவன் கீழே இருப்பான். அவன் மேலே வரதாச்சும் நம்ம அப்படியே இங்கேருந்து அங்கே ஓடிடுவோம். ஓப்பன் பண்ணி ஸ்லிங் ஷாட் எடுத்துறாச்சு. ஸ்லிங் ஷாட்டை எடுத்தாச்சு. கிராணி மேலே வா வரா. அங்கே கிராணி உனக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறான். ஓடு வேற லெவல் கைஸ். கிராணி இஸ் கான் ஃபார் 2 minutes and 30 seconds. ஓகே நம்ம வந்து ஆஹா 2 ட்ராப் போட்டுட்டு போயிருக்காளே. இந்த கிராணிக்கு வேற நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுறா கைஸ். ஓகே அப்படியே இந்த ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒன்றுமே காணோம். வெப்பன் கீ கிடச்சிச்சு, அதுவே நமக்கு வந்து சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் வேறு ஏதாவது ஃபியூஸ் இல்லை ஃபியூஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப்பே முடிச்சிடலாம். ஒரு ட்ரிக்கும் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே நீங்கள் வந்து லாக்கர் மாதிரி மறைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. என்னென்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எப்படி நம்ம ட்ரிக்கு. ஓகே இந்த ட்ரிக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ மேலே காக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கீழே போய் அந்த கண்ணாடி உடச்சிட்டு க்ரௌபாரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஏதாவது இருக்கா? இந்த சைடு மோஸ்ட்டாக பிளாங்க் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அங்கே பிளாங்க்கும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படியே இங்கே வந்து மேபி ஐ கேன் பிரேக் த கிளாஸா ஸ்லிங் ஷாட் இங்கே தூக்கி வீசிட்டு ஃபியூஸு வா நம்ம எஸ்கேப்பே முடிச்சிட்டோம் மக்களே. ஓகே இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம போய் மேலே அதை போட்டு ஒரு பட்டன் நமக்கு தான் போதும். கேம் பிளே வந்து ஓவர் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே கிராணி மட்டும் வராமல் சரி. இது வேற மக்கர் பண்ணுது. ஏன் சென்சிட்டிவிட்டி ஒரு மாதிரி பண்ணுது. ஓகே இது பார்த்துக்கலாம் அப்புறமா. ஃபியூஸை திருவி பட்டன் நமக்கு தேர்ஸ்னோ எலக்ட்ரிசிட்டியா. ஏய் ஆஹா ஜென்ரேட்டருக்கு எப்படி செட்டுக்கு வந்து காக்கா கிட்ட வந்து கீழே ஃபஸ்ட்டு அதை போய் எடுத்துக்கணும்.
ஏன்னா கிராணி அப்போ வந்துடுவா, எனக்கு கன்ஃபார்ம் வந்துடுவா. நம்ம அப்படியே கீழே வருவோம். 2 minutes 30 seconds கூட முடிஞ்சு. ஸோ அப்படியே கீழே போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ரெடியாக இருப்போம். கிராணி வா வா வா, எனக்காக தான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி வேறு சவுண்ட் கேட்குது. ஆஹா, கிராணி வரா போலையே. அதுக்குள்ளேவா? ஓகே, நம்ம இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து சவுண்டை போட்டு போயிட்டுருக்கு. கிராணி வந்து இங்கே சவுண்டை கேட்டுட்டு போவால, போயிட்டுருக்குமா அவளை ஹெட்ஷாட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே ஷெட்டுக்கு காக்கா கிட்ட வந்து எடுத்துட்டு ஜென்ரேட்டர் கேபிள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கவர் ஓப்பன் பண்ணுற இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கும். இல்லை மேலே ஒரு இடம் இருக்குது. அந்த டெடி பியர் போட்டு ஸ்லெண்டனா கிட்ட இருந்து சேஃப்டி இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும். நம்ம சேஃப் வேறு இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த கிராணி வேறு இங்கே வர மாதிரியே தெரில. கிராணி டக்குன்னு வா கிராணி. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுண்டு இந்த சென்சிட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கணும். அது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளால யூஸே பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்குது. கிராணி வந்து வந்துட்டுருக்கா. இந்த கிராணி வேறு வர மாதிரி தெரியலங்கிறதுக்குள்ளே என்ன வேகமாக வரா. என்ன எக்ஸ்ட்ரீம் மூடு வச்சுருக்கேனா இல்லை ஈஸி மூடு தான் வச்சுருக்கேனா? இப்படி வரா. ஐசியூ ஒன்று அனுப்புகிறேன் பாரு இன்னைக்கு ஐசியூ. ஓகே, அப்படியே ஒரு டைலாக் சொல்லிட்டு இதை சொல்லிட்டேன். நான் ஹெட்ஷாட் அடிப்பேன். ஓகே, கிராணி ஆஹா, கீழே ட்ராப் போட்டு வச்சுருக்கா கைஸ். இந்த ட்ராப் வேறு இங்கே இருக்குது. நம்ம வந்து இதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். க்ரௌபார் எடுத்துட்டு வர வழியில் எங்கேயோ ட்ராப்பு போட்டு வச்சோம். கடவுளே, இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் மட்டும் இருக்கணும். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பை முடிச்சிட்டோம் கைஸ். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷெட்டுக்கு வந்து காக்கா கிட்டே இருந்துச்சு. மேட்ச் பாக்ஸ் இங்கே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் கேபிளில் போய் ஷெட்டுக்கிட்ட மேலே தூக்கி வீசிட்டு வந்து இந்த காக்காவுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே கிராணி மட்டும் வந்துடாமல் இருந்தால் சரி. ஏன்னா நம்மக்கிட்ட வெப்பன் கூட இப்போதைக்கு இல்லை. ஸோ அப்படியே நானும் ரொம்ப சுற்றி கடைசியில் இங்கே வந்துட்டேன். அப்படியே கீழே தூக்கி வீசிடலாம். இது வேறு கீழே போக மாட்டேங்குது. இதை பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். கபடியும் கீழே விழுந்துட்டேன். ஓகே, அது கீழே தூக்கி போட்டியாச்சு. அப்படியே நம்ம மேலே ஏறி வந்து மேட்ச் பாக்ஸ். ஓகே, ஃபயர்வுட் எங்கே இருந்துச்சுன்னு தெரியும். ஓகே, அது வந்து கிச்சனில் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே அங்கேருந்து இங்கே கீழே குதிச்சு வந்துடுவோம். அதாவது இந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணி அப்படியே கீழே போயிடுவோம். அதுதான் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான ட்ரிக்கு. ஓகே, லிஃப்ட் வந்து மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபயர்வுட் வேறு இங்கே இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டே பாருங்கள். நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் T2 Rockers ஆர்மின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபயர்வுட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழே போய் மேட்ச் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதை கீழே இங்கே வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஓடிடணும். ஏன்னா எப்போ கிராணி வருவான்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் உஷாராகவே இருக்கும். இங்கேருந்து அப்படியே இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே கலந்து இதை கிராணி மட்டும் 2 நிமிஷத்துக்குள்ளே இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா எப்படியாவது எஸ்கேப் முடிச்சிடணும் கைஸ் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இதை பற்ற வச்சுட்டு தூக்கி வீசிட்டு ஓடுறாமே இல்லை. ஓகே, அது வந்து எரிஞ்சிட்ருக்கு. அந்த சவுண்டெல்லாம் சூப்பராகவே இருக்குது இந்த கேம் வந்து, அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ காக்கா வந்து அந்த இடத்துல வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆஹா, கீழே போகிறேன் வேறு. ஓகே, நம்ம அப்படியே இங்கே போய் ஷெட்டுக்கையும் எடுத்துடலாம். இந்த காக்கா வேறு இங்கே பறந்துட்டுருக்கா பண்ணு. காக்காவை காணோம்னா நிலா தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே ஷெட்டுக்கையும் இந்த சைடு வீசிடுவோம். ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், கீழே வந்துருப்பேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஆஹா, ஜென்ரேட்டர் கேபிள் வேறு அந்த ஷெட்டு மேலே விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு ட்ரிக்கு சொல்லுங்கப்பா. ஜென்ரேட்டர் கேபிள் வேறு ஷெட்டுக்கு மேலே இருக்குது கைஸ். ஸோ என்னடா இது காமெடியாக போச்சு. ஓகே, நம்ம அப்படியே அங்கேருந்து இங்கே கீழே குதிச்சு இந்த புல்லு மேலே லேண்டாகி வந்துடுவோம். ஆஹா, லைட்டாக காலை மட்டும் உடச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, இங்கே இந்த கிராணி வேறு வந்துடுறாலும் தெரில. அதனால
நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம இங்கே சவுண்டை போட்டு ஷெட்டுக்கு பின்னாடி போய் விழுந்துக்கலாம். ஓகேங்க, ஒரு சவுண்டை போட்டு நம்ம இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். ஷெட்டுக்கு எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஜென்ரேட்டர் கேபிள் வேறு மேலே போயிடுச்சு. என்ன பண்ணுறது. இந்த கிராணி வேறு இப்போ வந்துடுவா. ஸோ அவளை போகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு எது வந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ கிராணி வந்துடு. வா கிராணி, வா ஒருத்த வெயிட்டிங்க. அப்போ இன்னொரு சவுண்டு போடுவோமா, நான் வந்துட்டா. ஓகே, இப்போ அவன் வரட்டும். அங்கெல்லாம் போகிறான். நம்ம இப்போ இங்கே மறைஞ்சிருந்து அவளை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவள் அந்த சைடு போன உடனே நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து அதை வேறு எப்படி எடுக்கிறதுனே தெரில கைஸ். ஓகே, அப்படியே பொறுமையாக போகிறான். நம்மளும் இந்த சைடு அப்படியே பொறுமையாக பார்ப்போம். இன்னும் ட்ராப் போடுறான். நம்ம அந்த சைடு போயிட்டோம் ஃபஸ்ட்டு. இன்னும் போகவே இல்லை. போகிறா, பொறுமையாக போயிட்டுருக்கா. ஓகே, போயிட்டா. இப்போ மேலே இருக்க அந்த ஜென்ரேட்டர் கேபிள் வேறு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனே நமக்கு வேறு தெரில. எப்படிடா ஏதாவது மிக்ஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்கடா. அதை எடுத்து என்னடா இப்படி கவர் பண்ணுறீங்க. எப்படி எடுக்கிறதுப்பா. ஜம்ப் ஆப்ஷன் கூட இல்லை ட்வின்ஸில் வர மாதிரி. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். இப்போ நான் எப்படிடா அதை எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கேம் விளாட்ணும் போலே. வந்துடுறாலோ தெரில. நம்ம போய் இந்த இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விழுந்துருச்சு. இந்த வந்து இதுக்கு அது வந்து வீசினோட பயப்படாதீங்க, ஒன்றும் இங்கேயே வந்துருச்சா. ஓகே, அது வந்து தெரியாமல் உங்கள் கையிலேருந்து உள்ளே விழுந்துருச்சுனாலும் பயப்படாதீங்க கைஸ். அது வந்து அப்புறமா வெளியே வந்து விழுந்துடும். அப்புறமா இல்லை, இப்போ கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைடு விழுந்துருக்கணும், இல்லைண்ணா இந்த சைடு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி விழுந்துருக்கணும். இப்போ நான் என்ன நேரம் மேலே போய் மாட்டிக்கிச்சு. ஓகே கைஸ், நம்ம இந்த ஜென்ரேட்டர் கேபிள் வந்து மாட்டிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம வந்து இன்னொரு கேம் பிளேயில் சந்திக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே விளையாடி நம்ம வந்து ஜெயிக்கலாம். என்ன இந்த வாட்டி கொஞ்சம் கிராணி நல்லா அடித்தோம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கிராணிக்கிட்ட இப்போ ஒரு வாட்டி கூட அடியே வாங்கலை. ஸோ ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு வந்துடுவோமா. அடி வாங்கிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். ஓகே, ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு நம்ம அப்படியே கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே கிராணி, எங்கே இருக்கீங்க? இங்கே தானே எங்கேயாவது இருக்கணும். ஹே கிராணி, எங்கே இருக்கு கிராணி? மேலே இருக்கியா? நீ எங்கேயும் காணோம். கிராணி எங்கேயுமே காணணும். எங்கே போனா? இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு பாட்டு வாசிப்போம். அழகு எல்லாம் இல்லை டா இவளது ஸ்டைல்லா டா. ஓகே கிராணி, வா கிராணி. அழகு எல்லாம் இல்லை டா அது இவளது ஸ்டைல். இப்போ நான் அடி வாங்க போகிறேன். ஓகே கைஸ், உங்களை அடுத்த கேம் பிளேயில் சந்திக்கிறேன். பாய் பாய்.